ஹலோ வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ஒரு பக்கோடா ரெசிபி. பொதுவாக கற்பூரவல்லி இலையை வச்சு நம்ம கஷாயம், ரசம் இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிட்ருப்போம். நிறைய பேருக்கு வந்துட்டு அது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு சூப்பரான பக்கோடா செஞ்சு கொடுக்கலாம். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான கற்பூரவல்லி இலை எடுத்துக்கலாம். ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி ஒரு கப் எடுத்துக்கலாம். வெங்காயம் எப்படி ஸ்லைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து சளிக்கு வந்து ரொம்ப மெடிசினலாக வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இலை தான். ஸோ குழந்தைங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட பழகிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கூட செஞ்சு தரணும்னு இல்லை. ஸோ வந்துட்டு அப்படி சாப்பிடாதவங்களுக்கு நம்ம இப்படி செய்யலாம். ஆயிலில் பண்ணுறோமேன்னு இல்லை, ஏன்னா இது வந்து அதிகமாக எண்ணெய் பிடிக்காது. ஸோ இப்போ ஒரு பவுலில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க ஓமவல்லி இலையை சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். எவ்வளோ நம்ம வெங்காயம் சேர்க்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு ஓமவல்லி இலையும் சேர்க்கணும். பக்கோடாவுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம உரல்ல இல்லைனா மிக்ஸி ஜாரில் எப்படினாலும் 1க்கு 2 நம்ம வந்துட்டு இடிச்சிக்கலாம். அதுக்கு பச்சை மிளகா, 4 பூண்டு, இஞ்சி, சோம்பு, பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடிச்சிக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு 1க்கு 2ஆகவும் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகா கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். க்ரஷ் பண்ண பச்சை மிளகா விழுதை வந்து சேர்த்துடலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கடலை மாவு சேர்த்துடலாம். இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்குற தேவை இருக்காது. ஏன்னா வந்து ஓமவல்லிலே வந்து தண்ணி கண்டென்ட் இருக்கும், வாட்டர் கண்டென்ட். அதனால் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து பிசையணும்னு இல்லை. ஸோ கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக அரிசி மாவு, காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பச்சை மிளகாவையும் மிளகாய்த்தூளையும் எப்படி நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தெளிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ட்ரையாக. ஸோ வந்துட்டு பக்கோடா போடுறதுக்கு இப்போது ரெடி ஆயாச்சு. இதை வந்து நம்ம எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போ நம்ம அதை நமக்கு வேணுங்கிற ஷேப்ஸில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துக்கலாம். ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்கும். ஸோ வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் போடும்போது இருக்கிற பபுள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்மி ஆகிட்டு அதோட கண்டென்ட் தான் வந்து ஜாஸ்தியாக தெரியும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் நல்லா குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு கண்டென்ட் நம்ம என்ன வந்துட்டு ஃப்ரை பண்ண ஆட் பண்ணமோ அது வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆயிலிருந்து ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் ஹெல்த்தியாக அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு எண்ணெய் வந்துட்டு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப கிறிஸ்பியாக ஹெல்த்தியான ஒரு பக்கோடா ரெசிபி. இந்த ரெய்னி சீசனில் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி எடுக்கும் போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ எண்ணெய் சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் வந்துட்டு 2 to 3 days வரைக்கும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னரில். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.